இறுதி வேதத்திற்கும் இறுதி தூதரை அனுப்புவதற்கும் அல்லாஹ் அரபு நாட்டையும் அரபு மக்களையும் அல்லாஹ் தேர்வு செய்தான். எனவே அரபு மக்களை அல்லாஹ் தேர்வு செய்ததற்கான காரணம் அன்றைய உலகிலே தலை சிறந்த மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்னொரு காரணம், அவர்களிடத்திலே அருமையான மனன சக்தி இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக மனனம் செய்து கொள்பவர்களாக, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக மனனம் செய்து அதை தங்கள் அடி ஆழத்திலே நீண்ட நெடும் காலத்திற்கு பதிய வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அரபு மக்கள் இருந்தார்கள். பாதுகாப்பு சாதனங்கள், வீடியோ கேமராக்களோ டைப்ரைட்டர் மிஷின்களோ அல்லது வேறு பாதுகாப்புக்கு பயன்படுகிற பொருட்களோ இல்லாத காலத்திலே கடைசி மனிதன் பிறக்கிற வரைக்கும் மார்க்கத்தின் செய்தியை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் மனன சக்தியிலே ஆற்றல் பெற்றவர்கள் இருந்தால்தான் அவர்களால் கடைசி மனிதன் வரைக்கும் இந்த செய்தியை எடுத்துச் சொல்ல முடியும். எனவே மனன சக்தியிலே அவர்கள் தேர்ந்தவர்களாக இருந்த காரணத்தினாலே இறைவன் அவர்களை தேர்வு செய்தான் என்றும் ஆய்வாளர்கள் ஒரு காரணம் குறிப்பிடுவார்கள். ஆக அந்த அரபு நாட்டு மக்கள் சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள், மனன சக்தியிலே நல்ல திறனுடையவர்களாக இருந்தார்கள் என்கிற காரணத்தினாலே அல்லாஹு தஆலா தன்னுடைய கடைசி நபியை அனுப்புவதற்கு மக்கா நகரத்தை, அரபகத்தை தேர்வு செய்தான். கடைசி வேதத்தை அல்லாஹு தஆலா அரபு மொழியிலே இறைவன் அருளினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வேதத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளுவதற்கு முன்னாலேயே அந்த மக்கள் எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்ட நபராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி அமைத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 570 ஆண்டு மக்கா நகரத்திலே அப்துல்லா என்பவருக்கும் ஆமினா அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார்கள். அருமையானவர்களே, பெருமானாருடைய வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகரத்திலே பிறந்தார்கள். அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே அவரது தந்தை அப்துல்லா இறந்து விட்டார். பிறந்த சில நாட்களிலேயே அவருடைய தாயார் ஆமினா அம்மையாரையும் இழந்து விட்டார்கள். தாயையும் தந்தையும் இழந்த பிறகு பாட்டனார் அப்துல் முத்தலிபினுடைய வளர்ப்பிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் அந்த பாட்டனாரும் அதிக நாள் உயிர் வாழவில்லை, அவரும் இறந்து போனார். அவர் இறந்த பிறகு சிறிய தந்தை அபூ தாலிபினுடைய வளர்ப்பிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபம் சிறுவராக இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிப வயதை அடைந்தார்கள். அவர்களுக்கு திருமணமும் நடந்தது. ஹதீஜா அம்மையாரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதிலே திருமணம் செய்து கொண்டார்கள். அருமையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதை நெருங்க நெருங்க பெருமானாருடைய வாழ்க்கை அமைப்பிலே சில மாற்றங்கள் ஏற்பட்டது. முன்னமேயே அவர்களுடைய வாழ்க்கை அமைப்பு ஒரு தெளிவான மக்களுடைய பாராட்டுதலை பெறுகிற ஒரு வாழ்க்கை அமைப்பாக இருந்தது. அல்லாஹு தஆலா தன்னுடைய இறுதி தூதரை எப்படி தேர்வு செய்தான் என்றால், மக்கள் எந்த ஒரு சிறு குறையும் அவர் விஷயத்திலே சொல்லிவிட முடியாத அளவுக்கு உயர்ந்த பண்புகளை உடையவராக அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அமைத்திருந்தார். மக்காவினுடைய மக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்றே அழைப்பார்கள். அவர் என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்கும் என்றே மக்கள் நம்பினார்கள். அப்படி நம்பிக்கைக்குரியவர் என்கிற சிறந்த பண்பை மக்களிடத்தில் இருந்து பாராட்டை பெறுபவராகவே அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி அமைத்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதிலே அவர்களுடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அங்கே இருக்கிற மக்காவுக்கு பக்கத்திலே இருக்கிற ஹிரா என்கிற மலை குகையிலே போய் ஓய்வாக அமர்ந்து மக்களுடைய நிலையை பற்றி யோசிக்க ஆரம்பித்தார்கள். மக்கள் சமூக சூழ்நிலையை அவர்கள் பார்த்தார்கள். காபாவை சுற்றி சிலை வணக்கம் கோலோச்சி கொண்டிருந்தது. அது அவர்களுக்கு வெறுப்பை தந்தது. கற்களையும் சாமானிய பொருட்களையும் கடவுள் என்று மக்கள் வணங்கி கொண்டிருப்பது அவர்களுக்கு சிறிதும் திருப்தியை தரவில்லை. எனவே இது விஷயத்தில் அவர்கள் யோசிப்பதற்காக ஹிரா மலை குகையிலே போய் தனிமையிலே இருக்க ஆரம்பித்தார்கள். அப்படி இருக்க ஆரம்பித்த பொழுது ஒரு 6 மாத காலங்களாக அல்லாஹ் அவருக்கு உண்மை கனவுகளை காட்டினான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இறைவன் ஒரு 6 மாத காலமாக ருஅய சாதிகா என்கிற உண்மை கனவுகளை அல்லாஹ் அவருக்கு காட்டினான். உண்மை கனவுகள் என்றால் அவர் எதை பார்ப்பாரோ அது அப்படியே நடக்கும். ஒரு கனவிலே பார்த்தால் அது அப்படியே நடக்கும். இப்படி உண்மை கனவுகளை அல்லாஹ் ஒரு 6 மாத காலமாக காட்டினான். எதற்காக இந்த கனவுகள் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்வதற்காக. ஏனென்றால் ஒரு மனிதரிடத்திலே திடீரென்று ஒரு மலக்கு வந்து, நான் ஜிப்ரீல்,
என்னை நான் அல்லாஹ்வுடைய மலக்கு என்று சொன்னால் அவர் முதலிலே அதை சுதாகரித்துக் கொள்வதற்கு தாங்கிக் கொள்வதற்கு ஒரு பக்குவம் வேண்டும். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக அவருக்கு 6 மாதமாக உண்மை கனவுகளை அல்லாஹ் காட்டினான். நம்மள யாருக்காவது ஒரு நாள் இரவு பார்த்த கனவு மறுநாள் அப்படியே பழித்து விட்டால் நாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிவிடுவோம். நேற்று நாம் பார்த்தபடியே கனவு, நேற்று நாம் கனவிலே பார்த்தபடியே நடந்து விட்டது என்று ஊரெல்லாம் சொல்லி நாம் புலம்பி விடுவோம். ஆனால் அதுவே 2 நாளைக்கு 3 நாளைக்கு என்று தொடர்ந்தால் நமக்குள்ளே ஒரு தனியான ஒரு வகையான உணர்வு, ஒரு வகையான பீதியும், ஒரு வகையான மர்மம் உணர்வும், ஒரு அமானுஷ்ய உணர்வும் நமக்குள்ளே ஏற்பட்டுவிடும். அருமையானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 மாத காலமாக உண்மை கனவுகளை அல்லாஹ் காட்டியதன் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஒரு வகையாக வேறுபடுத்தி தெரிந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பை கொடுத்தது. இறைவன் ஏதோ ஒரு விஷயத்திற்காக நமக்கு இந்த கனவுகளை காட்டுகிறான் என்று தன்னை ஒரு வேறுபடுத்தி தெரிந்து கொள்வதற்கும் ஒரு பக்குவ நிலைக்கு தன்னை கொண்டு செல்வதற்கும் அந்த 6 மாத கனவுகள் காரணமாக இருந்தது. இந்த 6 மாதம் கழித்த பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை குகையிலே இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு நாள் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரமலான் மாதத்தினுடைய 27ஆம் இரவு லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுகி முதல் முறையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இக்ரா ஓதுவீராக என்று சொன்னார். தனிமையிலே உட்கார்ந்து இருக்கிற போது ஒருவர் உள்ளே வந்து திடீரென்று இக்ரா என்று சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டார்கள். உடனே சொன்னார்கள், மா அன பிகாரின், எனக்கு ஓதத் தெரியாது, நான் ஓதத் தெரிந்தவன் அல்ல, எழுத படிக்க தெரிந்தவன் அல்லவே என்றார்கள். உடனே அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி பிடித்து அரவணைத்த பிறகு திரும்ப சொன்னார், இக்ரா ஓதுவீராக என்றார். அப்போதும் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், மா அன பிகாரின், நான் ஓதத் தெரிந்தவன் அல்லவே, படிக்க பழகியவன் அல்லவே என்றார்கள். மீண்டும் ஒரு முறை கட்டிப்பிடித்து இக்ரா, நீங்கள் ஓதுவீராக என்று கேட்டு சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய ஆரம்ப வசனங்களாக இருக்கிற இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லஸீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் என்கிற அந்த வசனங்களை அவர் ஓதி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனங்களை காதிலே கேட்டதோடு உடம்பெங்கும் நடுக்கம் ஏற்பட்டவர்களாக வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். ஹதீஜா அம்மையாரிடத்திலே வந்து அவர்கள் சொன்னார்கள், ஜம்மிலூனி ஜம்மிலூனி, எனக்கு போர்த்து விடுங்கள், என் உடம்பெல்லாம் நடுங்குகிறது, என்னை போர்த்து விடுங்கள் என்றார்கள். ஹதீஜா அம்மையார் அவர்கள் வீட்டுக்கு வந்த கணவரை பார்த்து என்ன நடந்தது ஏது நடந்தது என்றாலாம் பதற்றம் அடைந்து விடாமல், கணவர் போர்த்து விடுங்கள் என்று சொன்னவுடனே வீட்டிலே இருக்கிற துணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அவரை போர்த்து விட்டார்கள். போர்த்து விட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாகவே நடந்த விஷயங்களை விளக்கி சொன்னார்கள். இப்படி இருந்தேன், நான் உட்கார்ந்து இருக்கிற போது ஒருவர் வந்தார், இப்படியெல்லாம் சொன்னார் என்று விளக்கி சொன்னார்கள். உடனே ஹதீஜா அம்மையார் அவர்கள் என்ன நடந்தது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது, இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமயங்களோடு வேதங்களோடு தொடர்புடைய அவருடைய உறவினராக இருக்கிற வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற ஒருவர் இருந்தார். அவரிடத்தில் போய் கேட்டால் இது என்ன என்று அவர் சொல்லிவிடுவார் என்று நினைத்து வரக்கத் இப்னு நௌஃபல் என்கிற பெரியவரை சந்திப்பதற்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து வந்தார். வரக்கத் இப்னு நௌஃபல் மற்ற வேதங்களை எல்லாம் படித்தறிந்தவராக, தௌராத்தை அரபு மொழியிலே மொழிபெயர்க்கக்கூடியவராகவும் இருந்தார். அவரிடத்திலே வந்து கேட்டார்கள், இப்படி இவர் சொல்கிறார், இப்படி நடந்ததாக சொல்கிறார் என்று நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னபோது வரக்கத் இப்னு நௌஃபல் என்கிற அந்த பெரியவர் தான் ஹதீஜா அம்மையார் அவர்களுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திற்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தினார். அவர்தான் சொன்னார், இவரை இந்த ஊருக்கு அல்லாஹ் நபியாக தேர்வு செய்திருக்கிறார். இவரிடத்தில் இன்று வந்தவர் மூசாவுக்கு வேதம் கொண்டு வந்த அதே ஜிப்ரீல் தான், இவருக்கும் வேதங்களை கொண்டு வந்திருக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு நபியாக இவரை இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் என்று வரக்கத் இப்னு நௌஃபல் முதல் முறையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபி என்பதை இந்த உலகுக்கு பிரகடனம் செய்தார்கள். அருமையானவர்களே, முதல் வஹி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதிலே ஒரு ரமலானுடைய லைலத்துல் கத்ருடைய இரவிலே இறங்கியது என்றால் அதற்கு பிறகு 3 வருடங்கள் எந்த செய்தியும் இல்லை. 3 வருடங்களாக எந்த செய்தியும் இல்லை. இந்த 3 வருட காலங்களுக்கு ஃபத்ரத்துல் வஹி தடைபெற்றிருந்த காலம் என்று பெயர். இந்த இடைக்காலத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த செய்தியும் வரவில்லை. ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்தவர்களாகவே இருந்தார்கள். இறைவனிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி வரும், அதே நபர் வருவார்,
ஒரு செய்தியை கொண்டு வருவார் என்று எதிர்பார்ப்பவர்களாகவே இருந்தார்கள். 3 வருடங்களாக வரவில்லை. 3 வருடங்கள் கழித்து யா ஐயுஹல் முத்தசிர், போர்வை போர்த்து கொண்டிருப்பவரே என்கிற பெயரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து மார்க்க திருக்குர்ஆனுடைய கும் ஃபஅந்திர், நீங்கள் எழுங்கள், மக்களை எச்சரிக்கை செய்யுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற இறை வசனத்தை இறைவன் இறக்க தொடங்கினான். அன்றிலிருந்து தொடங்கி 20 வருடங்களாக திருமறையின் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கும் காலத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்ப திருமறையின் வசனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது. அந்த வசனங்கள் வாயிலாக மக்களுக்கு தேவைப்படுகிற கொள்கை விளக்கங்களை, மக்களுக்கு தேவைப்படுகிற சட்ட திட்டங்களை, அவர்களுக்கு உணர்வூட்டுகிற உபதேசங்களை, வரலாற்று செய்திகளை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக 20 ஆண்டுகளாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். அப்படி இந்த 20 ஆண்டுகளிலே அருளப்பட்ட அந்த இறை செய்திகளுக்குத்தான் குர்ஆன் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக அருள் தரப்பட்டது. மற்ற வேதங்கள் எல்லாம் அந்தந்த நபிமார்களுக்கு மொத்தமாக தரப்பட்டது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் வேதம் மொத்தமாக தரப்பட்டது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஞ்சில் வேதம் மொத்தமாக தரப்பட்டது. மற்ற வேதங்கள் எல்லாம் அந்த நபிமார்களுக்கு மொத்தமாக ஒட்டுமொத்தமாக தரப்பட்ட போதும் அருள்மறை குர்ஆன் மட்டும் சன்னம் சன்னமாக காலத்தின் தேவைக்கு ஏற்ப அருளப்பட்டது. அது எதற்காக என்றால், மக்கள் மனனம் செய்து கொள்ள வசதிக்காக வேண்டி கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்படுகிற போது அதை மனனம் செய்து கொள்வது பெருமானாருடைய தோழர்களுக்கு இலகுவாக இருந்தது. இப்போ மக்கள் மனனம் செய்து கொள்வதற்கு வசதியாக இருப்பதற்காக இந்த வேதம் கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது. இன்னொரு விஷயம், மக்கள் ஒரு சட்டத்தை அமுல்படுத்துகிற போது அந்த சட்டத்தின் தேவையை மக்கள் உணரும்படி செய்ய வேண்டும் என்றால் அது கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்படுகிற போதுதான் இந்த சட்டத்தின் தேவையை உணர்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு சட்டம் போடுகிற போது அந்த சட்டத்தின் தேவையை மக்கள் உணர்ந்திருந்தால் மட்டுமே அந்த சட்டத்தை முழுமையாக நிறைவாக நாம் அமுல்படுத்த முடியும் என்கிற காரணத்தினாலே அந்த ஒரு வசனம் இறங்குகிற போது அதனுடைய தேவையை உணரச் செய்கிற வகையிலே அவர்கள் உணர்கிற போதுதான் அது மக்களிடத்திலே உரிய இடத்தை பிடிக்கும் என்கிற காரணத்தினாலேயும் இறைவன் சன்னம் சன்னமாக இறக்கிறான். உதாரணத்திற்கு பார்க்கலாம், மது மக்காவுடைய மக்களிடத்திலே, அரபு நாட்டு மக்களிடத்திலே தண்ணீரை போல சாதாரணமாக மது அருந்துகிற பழக்கம் மக்களிடத்திலே இருந்தது. சாப்பாடு என்றால் மது இல்லாத சாப்பாடு இல்லை, விருந்தென்றால் மது இல்லாத விருந்து இல்லை. மது அவர்களுடைய வாழ்க்கையோடு இரண்டர கலந்திருந்தது. இந்த நேரத்திலே இறைவன் எடுத்த எடுப்பிலே மதுவை ஒரே வார்த்தையிலே நீங்கள் மது அருந்தாதீர்கள் என்று தடை சொல்லி இருந்தால் அவர்கள் மதுவை தூக்கி எறிந்திருப்பதற்கு பதிலாக வேதத்தை அப்புறம் தள்ளி வைத்திருப்பார்கள். ஆனால் இறைவன் அப்படி சொல்லாமல் ஆரம்பமாக அந்த மக்களுக்கு சொன்னான். அவர்களுடைய வாயிலேயே அல்லாஹ் கேட்க வைத்தான், மக்கள் வாயாலேயே அல்லாஹ் கேட்க வைத்தான். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானாரிடத்திலே போய் மதுவை பற்றி எங்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுங்களேன் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், யஸ்அலூனகானில் ஹம்ரி வல் மைசிரி, மக்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள், நபியே நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அதிலே சில நன்மைகள் இருந்தாலும் அதிகமாக தீமைகள் தான் இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று ஒரு கருத்தை அல்லாஹ் சொன்னான். ஒரு சட்டத்தை சொல்லாமல் ஒரு கருத்தை அல்லாஹ் சொன்னான். சொன்னபோது எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரிதான், மதுவிலே சில நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் அதிகமாகத்தான் இருக்கிறது என்று அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் இன்றைக்கு மது அருந்துபவர்களே கூட இந்த செய்தியை ஒத்துக்கொள்வார்கள். மதுவிலே சில நன்மைகள் இருந்தாலும் தீமைகள் தான் அதிகம் என்று அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. சஹாபாக்கள் எல்லாம் ஒரு விருந்துக்கு சென்றார்கள். அந்த விருந்தின் போது மகரிப் தொழுகையினுடைய நேரம் வந்தது. ஹசரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்று நினைக்கிறேன், அவர்கள் மகரிப் தொழ வைத்தார்கள். விருந்திலே அவர்கள் மது அருந்தி இருந்த காரணத்தினாலே தொழ வைக்கிற போது குர்ஆனிய வசனங்களை ஓதுவதிலே அவர்களுக்கு குளறுபடி ஏற்பட்டது. சூரத்துல் காஃபிரூன் என்கிற அத்தியாயத்தை அவர்கள் ஓதினார்கள். ஓதுகிற போது லா அபுது மா தஅபுதூன், காஃபிர்களே நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க முடியாது என்ற வசனத்தை ஓதுகிற போது இந்த லா என்கிற முடியாது என்கிற இடத்தில் இருக்கிற அர்த்தத்தை உடைய லாவை விட்டுவிட்டு அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதையே நாங்களும் வணங்குகிறோம் என்று ஓதிவிட்டார்கள். பிறகுதான் திடுக்கிட்டு விழித்தார்கள், அடடா தவறாக ஓதிவிட்டோமே என்று அவர்கள் வருந்தினார்கள். அந்த நேரத்திலே இறைவன் ஒரு வசனத்தை இறக்கினான்,
இனிமேல் நீங்கள் லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, மது அருந்திய நிலையிலே தொழுகைக்கு செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். உடனே எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். சரிதான், ஏனென்றால் மது அருந்தி தொழச் சென்ற போது அது நம்முடைய நம்பிக்கைக்கு ஊறு விளைவி வைக்கிற பாதகமான வார்த்தையை வெளியே வர வைத்து விட்டதே, நம்முடைய தொழுகையெல்லாம் வீணடித்து விட்டதே. எனவே தொழுகைக்கு செல்கிற போது மது அருந்தக்கூடாது என்று முடிவுக்கு வந்தார்கள். அது நடப்பிலே வந்த உடனேயே பகல் பொழுதுகளிலே மது அருந்துகிற பழக்கம் குறைந்து போய்விட்டது. பிறகு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு சஹாபியினுடைய வீட்டிலே ஒரு விருந்து நடந்தது. அந்த விருந்தின் போது மது பரிமாறப்பட்டது. மது பரிமாறப்பட்ட நிலையிலே மது உள்ளே போன உடனே சாதாரணமாக மக்களை பார்க்கலாம், தண்ணீர் மது உள்ளே போன உடனே வாய் குளர ஆரம்பிக்கும், பாட ஆரம்பித்து விடுவார்கள். அங்கேயும் அப்படி நடந்தது. சஹாபாக்கள் மது அருந்தினார்கள், பாட ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு பாட்டும் எப்படி இருந்தது என்றால், ஒருவர் பாடுகிற பாட்டு அடுத்த குடும்பத்தை குறை சொல்கிற பாட்டாக இருந்தது. எனவே இந்த பாட்டுக்கள் ஒரு சண்டைக்கு காரணமாக அமைந்து ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஒருவருடைய மண்டையே உடைந்து போய்விட்டது. எனவே அது ஒரு பெரிய கலவரத்திற்கும் ஒரு பெரிய சண்டைக்கும் காரணமாக அமைந்தது. அந்த சமயத்திலே தான் இறைவன் சொன்னான், இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு. மது தடை செய்யப்பட்டு விட்டது. மதுவெல்லாம் ஷைத்தானுடைய செய்திகள், அசிங்கமான வேலைகள். எனவே அந்த விஷயங்களை நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொன்னான். மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டது. இப்போது நாம் பார்க்கிறோம், அந்த தடை செய்யப்பட்ட போது மக்கள் அதை உணர்ந்து ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் மது அருந்தியதனாலே இத்தகைய விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டார்கள். அப்போ ஒரு சட்டம் அருளப்படுகிற போது, இறக்கப்படுகிற போது அந்த சட்டத்தின் தேவையை உணர வேண்டும் என்றால் இப்படி சன்னமாக இறக்கப்படுகிற போதுதான் அந்த தேவையை உணர வைக்க முடியும் என்கிற காரணத்தினாலே இறைவன் அருள்மறை குர்ஆனை மொத்தமாக இறக்காமல் சன்னமாக அருளினான் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அருள்மறை குர்ஆன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயது தொடங்கி அவர்கள் இறந்த 63வது வயது வரைக்கும் 23 ஆண்டுகளிலே தேவைகளுக்கு ஏற்ப சன்னமாக அருளப்பட்டது என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஆரம்பத்திலே குர்ஆன் இறங்கிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குர்ஆனிய வசனங்களை எப்படி அவர்களுக்கு வஹியாக வந்தது என்கிற விஷயத்திலே ஒரு ஹதீஸ் உண்டு. அல்லாஹ்வுடைய வஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி வந்தது என்பதிலே பல ஹதீஸுகள் நூல்களிலே இருக்கிறது. ஒரு சஹாபி பெருமானார் இடத்திலே வந்து கேட்டார், கைஃப யாத்தீக்கல் வஹி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய வஹி உங்களுக்கு எப்படி வரும் என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில சமயங்களிலே மணிச்சத்தத்தை போல வஹி வரும் என்றார்கள். சில சமயங்களிலே மணிச்சத்தத்தை போல வஹி வரும், அதை விளங்கிக் கொள்வது எனக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது இதை விளங்குவது ஒரு பெரிய விஷயம் அல்ல. உலகம் விஞ்ஞானத்திலே வளர்ச்சி அடைந்த பிறகு அது குறைந்த கொஞ்ச காலத்திற்கு முன்னாலெல்லாம் தந்தி நடைமுறையிலே இருந்தது. தந்தியிலே பார்த்தால் சத்தத்தை வார்த்தைகளாக விளங்கிக் கொள்ள முடியும், விளங்கிக் கொள்வார். ஒரு இடத்திலே சத்தம் ஒரு வகையாக தட்டினால் அந்த தட்டல் சத்தம் இன்னொரு இடத்திலே அதை வார்த்தைகளை புரிந்து கொள்வார்கள். இப்ப தந்தி ஒரு சத்தம் வார்த்தையாக வருகிறதோ அதே போல மணிச்சத்தத்தை போல இறைவன் வஹியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மணிச்சத்தத்தை விளங்கிக் கொள்வார்கள். அது அவர்கள் விளங்கிய அந்த கருத்தை விளங்கிக் கொள்வது பல சமயங்கள் அது அவர்களுக்கு சிரமமானதாக இருக்கும். சில நேரங்களிலே அல்லாஹ்வுடைய வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருகிற போது சில நேரத்திலே ஒரு மனித தோற்றத்திலே வருவார்கள். பெரும்பாலும் திஹியத்துல் கல்பி என்கிற ஒரு சஹாபியினுடைய தோற்றத்திலே அவர்கள், அழகான சஹாபியினுடைய தோற்றத்திலே வருவார்கள். சில நேரங்களிலே அவருடைய சொந்த உருவத்திலே மலக்கினுடைய சொந்த தோற்றத்திலே வந்து அல்லாஹ்வுடைய வஹியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வருவார்கள். சில நேரங்களிலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக அவருடைய மனதின் உதிப்பாக, இல்ஹாமாக, மன உதிப்பாக அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய செய்தியை சொல்லி இருக்கிறான். சில நேரங்களிலே கனவின் வாயிலாக இறைவன் அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய செய்தியை வஹியை வழங்கி இருக்கிறார். ஒரு மார்க்க அறிஞர் சொல்கிறார், 42 வழிகளிலே 46 வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று, அல்லாஹ்வுடைய செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஹலீமி என்கிற ஒரு அறிஞர் சொல்லி காட்டுகிறார்.
அல்லாஹ்வுடைய வஹி தனக்கு சொல்லப்பட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தான் அதை மனனம் செய்து கொள்வார்கள். சில நேரங்களிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹீனுடைய வார்த்தைகளை, குர்ஆனுடைய வசனங்களை சொல்லுகிற போது எங்கே அதை ஞாபகப்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்று அவர் சொல்லி முடிப்பதற்கு முன்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரப்பட்டு சொல்வார்கள். அந்த சமயத்திலே தான் அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை இறக்கினான். லா தாஜல் பிஹி லிசானக், நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் பேச வேண்டியதில்லை. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த வேதத்தை நாம் தான் இறக்கினோம், அதை எப்படி பாதுகாப்போம் என்பது நமக்கு தெரியும், நாம் அதை பாதுகாக்கிற பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொன்னான். அதற்கு பிறகு நிம்மதியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுகிற வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அது அப்படியே அவர்களுடைய மனதிலே பசுமறுத்த ஆணி போல பதிந்து போய்விடும். அவர்கள் ஓதி முடித்த பிறகு தனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய உடனேயே சஹாபாக்கள் அதை மனனம் செய்து கொள்வார்கள். அவர்களும் அப்படியே தங்களுடைய மனனத்திலே அதை எடுத்துக்கொள்வார்கள். குர்ஆனை மனனம் செய்வதிலே சஹாபாக்கள் அழுத்தமான பிடிப்பும் ஆர்வத்தோடும் அதிலே செயல்பட்டார்கள். ஒரு பெரும் ஆர்வத்தோடும் பிடிப்போடும் அதை செயல்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், சஹாபாக்களுடைய வழக்கத்திலே திருமணம் செய்வதற்கு மஹராக, திருமணத்திற்கு மஹராக பெண்ணுக்கு கொடுக்கப்படுகிற மஹர் தொகையாக குர்ஆனை ஓதி கொடுப்பதெல்லாம் மஹராக வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த குர்ஆனை ஓதி கொடுப்பதும் குர்ஆனை மனனம் செய்வதும் எவ்வளவு ஆர்வமாக சஹாபாக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத தான் பாடம் செய்து கொள்வார்கள். அதை பிறகு சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், சஹாபாக்கள் பாடம் செய்து கொள்வார்கள். இதற்கு இடையில ஒவ்வொரு வருடத்திலேயும் ரமலான் மாதத்தின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதுவரைக்கும் எவ்வளவு இறை வசனங்கள் அருளி இருக்கிறதோ அத்தனை வசனங்களையும் ஒரு முறை மொத்தமாக ஓதி காட்டுவார்கள். ஒவ்வொரு ரமலானிலேயும் அதுவரை எவ்வளவு இறை வசனங்கள் அருளி இருக்கிறதோ அந்த வசனங்களை மொத்தமாக ஓதி காட்டுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிற அந்த வருடத்திலே 2 முறை எவ்வாறு ஓதி காட்டினார்கள் என்று ஹதீஸ்களிலே நாம் குறிப்பை பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள், சஹாபாக்கள் மனனம் செய்து கொள்வார்கள். சஹாபாக்களிலே பலரும் குர்ஆனை மனனம் செய்தவர்களாகவே இருந்தார்கள். என்றாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிய வசனங்களை எழுதி வைப்பதற்கும் ஏற்பாடு செய்தார்கள். ஒட்டகைகளுடைய எலும்புகளிலே, பேரித்தம்பழ மட்டைகளிலே, ஒட்டகை தோள்களிலே குர்ஆனை எழுதி வைப்பதற்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். குத்தாபுல் வஹி என்று வஹியை எழுதக்கூடியவர்களாக சுமார் 42 சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று பெருமானாருடைய வரலாற்றிலே ஒரு குறிப்புண்டு. இப்போ 42 சஹாபாக்கள் வஹி வருகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஒரு வஹி வந்த உடனே அந்த சஹாபி யார் அவருக்கு கிடைக்கிறாரோ அந்த சஹாபி அழைத்து இந்த வஹியை நீங்கள் எழுதி வையுங்கள் என்று சொல்வார். அவர் எழுதி கொள்வார்கள். இப்போ ஒரு வசனம் இறங்கிய உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள், இந்த வசனத்தை இந்த அத்தியாயத்திலே இன்ன ஆயத்துக்கு அடுத்தபடியாக இந்த வசனத்தை சேர்த்து கொள்ளுங்கள் என்றும் சொல்வார்கள். இன்ன ஆயத்திலே இந்த வசனத்தை, இந்த அத்தியாயத்தில் இந்த வசனத்திற்கு அடுத்தபடியாக இதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். சஹாபாக்கள் அந்த இடத்திலே அந்த வசனத்தை எழுதி அந்த வரிசையிலே அந்த வசனங்களை மனனப்பாடம் செய்து கொள்வார்கள். இப்படி மனனத்தின் வாயிலாகத்தான் பெரும் அளவிலே சஹாபாக்கள் குர்ஆனை அடுத்தவர்களுக்கு சொல்லத் தொடங்கினார்கள். அருமையானவர்களே, இந்த நிலையிலே குர்ஆனிய வசனங்களை நாம் 2 வகையாக மார்க்க அறிஞர்கள் நமக்கு பிரித்து சொல்கிறார்கள். ஒன்று மக்கியான வசனங்கள், இன்னொன்று மதனியான வசனங்கள். மக்கியான வசனங்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள் என்று அர்த்தம். மக்கியான வசனங்கள் என்றால் ஹிஜ்ரத்திற்கு முன்னால் இறங்கிய வசனங்கள். மதனியான வசனங்கள் என்றால் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கிய வசனங்கள் என்று பொருள். பெருமான் இந்த வேறுபாட்டை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போன பிறகு பிந்தைய காலங்களிலே மக்காவுக்கு வந்திருக்கிறார்கள். அப்போது மக்காவிலே வைத்து ஒரு வசனம் இறங்கி இருந்தால் அது மக்காவிலே இறங்கியது என்கிற காரணத்தினாலே மக்கியானது என்று சொல்லக்கூடாது.
ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கிய வசனம் என்கிற காரணத்தினாலே அதை மதனியான வசனம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், சிலரிடத்திலே ஒரு மயக்கம் இருக்கிறது. மக்கியான வசனம் என்றால் மக்காவிலே இறங்கிய வசனம் என்றும், மதனியான வசனம் என்றால் மதீனாவிலே இறங்கிய வசனம் என்றும் சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது சரியானதல்ல. மக்கியா என்றால் ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய வசனம் என்றும், மதனியா என்றால் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் இறங்கிய வசனம் என்றும் பொருள்படும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய இந்த வசனங்கள் இந்த 2 பிரிவாக இருக்கிறது. மொத்தம் எத்தனை வசனங்கள் குர்ஆனிலே இருக்கிறது என்பதிலே பல கருத்துக்கள் உண்டு. பிரபலமாக ஒரு கருத்து இருக்கிறது. ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொன்ன கருத்து, மொத்தம் குர்ஆனுடைய வசனங்கள் 6666 என்கிறது ஆயிஷா அம்மையாருடைய கருத்து. இந்த எண்ணிக்கை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கிறதுனாலே இதையே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஒரு கருத்து மட்டுமே வேறும் பல கருத்து உண்டு. மொத்த குர்ஆனிய வசனங்கள் 6218 வசனங்கள் இருக்கிறது என்றும் ஒரு கருத்துண்டு, 6250 வசனங்கள் இருக்கிறது என்று ஒரு கருத்துண்டு, 6236 வசனங்கள் இருக்கிறதும் என்று ஒரு கருத்துண்டு. இதில் 6236 என்பது கூஃபா மக்களுடைய கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இப்போதைக்கு நம்முடைய வழக்கத்திலே இருக்கிற குர்ஆனிலே இருக்கிற வசனங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். இந்தியா, எகிப்து போன்ற நாடுகளிலே அச்சிடப்படுகிற குர்ஆன்களிலே நீங்கள் தேடி பார்த்தீர்கள் என்றால் 6236 வசனங்கள் தான் இருக்கும். இது கூஃபா மக்களுடைய கருத்தின்படி சொல்லப்பட்டது. ஆயிஷா அம்மையாருடைய கருத்து 6666 என்பதில் இருக்கிற அந்த எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கிற காரணத்தினாலே மக்கள் மத்தியிலே அது பிரபலமாக இருக்கிறது. சரி, இந்த வசனங்கள் எவ்வளவு என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனாலே ஒரு குர்ஆனிலே ஏதோ வசனங்கள் விடுபட்டதாகவோ அல்லது வேறொருவருடைய கருத்தின்படி சில வசனங்கள் அதிகரித்திருப்பதாகவோ அர்த்தம் அல்ல. இது எதனால் இந்த வேறுபாடு ஏற்பட்டது என்றால், ஒரு வசனத்தை கணக்கிடுவதிலே வேறுபாடு ஏற்பட்டது. சில பேர் ஒரு நீண்ட வாசக அமைப்பை 2 வசனமாக சில பேர் கருதினார்கள், சில பேர் அதையே ஒரு வசனமாக கருதினார்கள். ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்பதை சிலர் ஒரு வசனமாக கருதுகிறார்கள், சிலர் 2 வசனமாக கருதுகிறார்கள். இப்போ வசனங்களிலே எந்த கூடுதலும் குறைவும் ஏற்படவில்லை. இந்த வசனங்களாக கருதுகிற விஷயத்தில் சில எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டார்கள், குறைத்து கொண்டார்களே தவிர குர்ஆனிலே கூடுதல் குறைவு இருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. எனவே நம்முடைய பிரபலமான ஒரு கருத்தின்படி திருக்குர்ஆனிலே ஆயிஷா அம்மையாருடைய கருத்தின்படி 6666 வசனங்கள் இருக்கிறது என்கிற எண்ணிக்கை சுலபமாக இருக்கிற காரணத்தினாலே நாம் கூட அதையே ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளலாம். குர்ஆனிய வசனங்கள் 2 வகையாக மக்கியாக மதனியாக இருக்கிறது. 6666 வசனங்களை கொண்டதாக திருமறை குர்ஆன் இருக்கிறது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் குர்ஆனுக்கு 30 ஜுஸு என்று ஒரு பேர் இருக்கிறது. நம்முடைய ஊர் வழக்கத்திலே குர்ஆனை 30ஆம் ஜுஸு என்று சொல்வார்கள். குர்ஆன் 30 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகங்களாக பிரித்தது சஹாபாக்களுடைய காலத்தில் ஏற்பட்டதல்ல, இது பின்னால் ஏற்பட்ட ஒரு வழக்கம். குர்ஆனுடைய எழுத்துக்களின் அடிப்படையில் அது சமமான 30 பாகங்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனை ஒரு மாதத்திலே ஓதி முடிக்கிற வசதிக்காக இவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சிலர் காரணம் சொல்வதுண்டு. இன்னும் பார்த்தீர்கள் என்றால் குர்ஆன் 7 மன்சில்களாக அல்லது 7 ஹிஸ்புகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 மன்சில்கள் 7 ஹிஸ்புகள் என்பது சஹாபாக்களுடைய காலத்திலே இருந்த நடைமுறை. சஹாபாக்கள் ஒரு வாரத்திலே ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடித்துகிற வழக்கத்தை வைத்திருந்தார்கள். அப்படி ஓதுகிற வசதிக்காக 7 மன்சில்களாக 7 ஹிஸ்ப் 7 பிரிவுகளாக பகுதிகளாக அவர்கள் குர்ஆனை பகுத்து வைத்திருந்தார்கள். இது சஹாபாக்களுடையவும் தாபிகளுடைய அவர்களை தொடர்ந்து வந்த தாபிகளுடையவும் பழக்கமாக இருக்கிறது. இதே போல குர்ஆன் 540 ருக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 540 ருக்குகள், ருக்கு ஐன் என்றும் ருக்கு ஐன் என்றும் சொல்வது வழக்கத்திலே இருக்கிறது. குர்ஆனுடைய ஒரு கருத்து அடிப்படையில் ஒரு கருத்தின் அடிப்படையில் இந்த ருக்குகள் என்கிற பிரிவு இருக்கிறது. குர்ஆனுடைய பிந்தைய சில அத்தியாயங்களை தவிர்த்து விட்டு மற்ற அத்தியாயங்களை பார்த்தால் ஒரு கருத்துக்களின் அடிப்படையிலே 540 ருக்குகளாக குர்ஆன் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் பிற்காலத்தில் ஏற்பட்ட பிரிவுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக குர்ஆன் என்பது 6666 வசனங்களை கொண்ட ஒரு இறைவனுடைய வஹீனுடைய ஒரு தொகுப்பாக இருக்கிறது. அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே
குர்ஆன் ஒரு தொகுப்பாக ஒரு ஒட்டுமொத்த புத்தக வடிவத்திலே இருக்கல. அது சஹாபாக்களுடைய உள்ளத்திலே மனனமாக இருந்தது. அதுவும் சிதறல் சிதறலாக தனித்தனியாக மனனமாக இருந்தது. அத்தியாயங்களுடைய வரிசை அமைப்போ அத்தியாயங்களுடைய ஒரு தொகுப்பு அமைப்போ இருக்கல. அது ஒரு சிதறலாக சஹாபாக்களுடைய மனன சக்தியில தான் அது பெரிய அளவிலே பாதுகாக்கப்பட்டிருந்தது. பின்னால் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே ஒரு யுத்தத்திலே பல பெரும் சஹாபாக்கள் இறந்து போனார்கள். அப்போது ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் அந்த கவலை முதன்முறையாக வந்தது. திருமறை குர்ஆன் சஹாபாக்களுடைய இதயங்களில் அல்லவா பாடம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை இந்த உலகத்திலே கடைசியாக பிறக்கிற மனிதன் வரைக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறதே. எனவே இதை தொகுத்தாக வேண்டும் என்கிற கவலை உணர்வு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹஸரத் ஆளுநர் ஜனாதிபதியாக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே போய் தன்னுடைய ஆலோசனையை சொன்னார்கள். ஆரம்பத்திலே இந்த யோசனை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த யோசனை ஒத்துக்கொள்ள தகுந்ததாக இருக்கல. அவர்கள் மறுத்தார்கள். பெருமானார் அவர்கள் செய்யாத ஒரு வேலையை நான் எப்படி செய்வது என்று யோசனை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், இல்லை இல்லை, இது ஒரு நல்ல செயல், இது நமக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படுகிற ஒரு நல்ல செயல், இதை நாம் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். அந்த வார்த்தைகள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மனதிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஜனாதிபதி அவர்கள் இசைவு தெரிவித்தார்கள். அவர்கள் இசைவு தெரிவித்த பிறகு குர்ஆனை ஒரு தொகுப்பாக உருவாக்குகிற பணியை ஸைத் இப்னு சாபித் என்கிற சஹாபி இடத்திலே இந்த ரெண்டு பெரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒப்படைத்தார்கள். குர்ஆனை ஒரு தொகுக்கிற பணியை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்கிற சஹாபி இடத்திலே ஒப்படைத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை மனனம் செய்பவராக இருந்தார் என்பது மட்டுமல்ல, குர்ஆனுடைய வஹியை எழுதுபவர்களில் ஒருவராகவும் இருந்தார். நல்ல மனனம் செய்கிற ஆற்றலுடையவராகவும் இருந்த காரணத்தினாலே அந்த குர்ஆனிய வசனங்களை எல்லாம் தொகுக்கிற அளவுக்கு அவரிடத்தில் ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவரிடத்திலே இந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதல் குர்ஆனை தொகுக்கிற பணியிலே ஈடுபட்டு முதல் முறையாக குர்ஆனை தொகுத்தார்கள். அது ஒரு புத்தக வடிவத்திலே குர்ஆனை தொகுத்தார்கள். அப்படி தொகுத்த போது அதிலே அத்தியாயங்கள் வரிசைப்படுத்தப்படலை. எல்லா சஹாபாக்களிடத்திலும் சிதறலாக இருந்த வசனங்களை எல்லாம் கேட்டு இது குர்ஆனிய வசனம் தானா என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பிறகு அந்த வசனங்களை எல்லாம் ஒரு புத்தக வடிவத்திலே எழுதி எடுத்தார்களே தவிர அது அத்தியாயங்களுடைய அடிப்படையில் இருக்கவில்லை. இன்னும் சில வசதிகள் அந்த குர்ஆன் ஏட்டிலே இருக்கல. ஒரே ஒரு பிரதி தயார் செய்யப்பட்டது. அந்த பிரதியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வைத்திருந்தார்கள். அவர்கள் வஃபாத்தான பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வந்தபோது அந்த பிரதி உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இறந்த பிறகு, அவர்கள் வஃபாத்தான பிறகு அந்த பிரதி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகளும் பெருமானாருடைய மனைவியுமான ஹஃப்ஸா அம்மையாருடைய கைக்கு அந்த பிரதி கிடைத்தது. ஹஃப்ஸா அம்மையார் இடத்திலே இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே இஸ்லாம் உலகினுடைய பல பாகங்களுக்கும் இஸ்லாம் பரவியது. ஆர்மீனியா, அசர்பைஜான் வரைக்கும் இஸ்லாம் பரவியது. அப்படி பரவி இருந்த போது ஒரு கட்டத்திலே குர்ஆனுடைய வசனங்களை உச்சரிப்பதிலே ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரி உச்சரிக்க ஆரம்பித்தார்கள். அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே அசர்பைஜான் ஆர்மீனியா பகுதிக்கு ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுப்பாக நியமனம் செய்திருந்தார்கள். அப்போது அசர்பைஜானிலும் ஆர்மீனிய பகுதிகளிலும் குர்ஆனை ஓதுவதிலே பல கருத்து மோதல்கள் ஏற்பட்டது. ஒரே வசனத்தை ஒருவர் ஒரு மாதிரி ஓதுவார், இன்னொரு மாதிரி ஓதுவார். இந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்ட போது ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதி இதிலே ஒரு சரியான நடைமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே நேரத்திலே மதீனாவிலேயும் குர்ஆனை ஓதுகிற விஷயத்திலே பல சண்டைகள் ஏற்பட்டது. இதுவெல்லாம் ஹலீஃபாவாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கவனத்திற்கு வந்தபோது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் ஒரு முறை மக்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு பிரசங்கம் செய்து அதிலே சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவதிலே பல தர்க்கங்கள் ஏற்படுவதை நான் பார்க்கிறேன். எனவே மீண்டும் ஒரு முறை பிரச்சனை இல்லாத வகையிலே ஓதுகிற விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாத வகையிலே குர்ஆனை தொகுக்கிற ஒரு பணியை
மீண்டும் இரண்டாவது முறையாகவும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒப்படைத்தார்கள். இரண்டாம் முறையாகவும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை தொகுத்தார்கள். ஹஃப்ஸா அம்மையாரிடத்திலே இருந்த அந்த முதல் பிரதியை கையிலே வைத்துக்கொண்டு இரண்டாம் தொகுப்பின் போது பல மாற்றங்களையும் அவர்கள் செய்தார்கள். இந்த இரண்டாம் தொகுப்பின் போதுதான் இப்போது இருக்கிற வடிவத்திலே குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இப்போது அத்தியாயங்கள் எல்லாம் எந்த வரிசை அமைப்பிலே இருக்கிறதோ இந்த வரிசை அமைப்பு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே தான் தரப்பட்டது. இந்த இரண்டாம் முறையிலே தான் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த முறையிலே கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரே முறையாக ஓதுகிற நடைமுறை, ஒரே வடிவத்திலே அல் கிராஅத்துல் வாஹிதா, ஒரே கிராஅத்திலே ஓதுகிற அமைப்பிலேயும் அந்த குர்ஆனை அவர்கள் தயார் செய்தார்கள். அப்படி தயார் செய்கிற போது இந்த முறை 7 பிரதிகளை அவர்கள் தயார் செய்தார்கள். ஆரம்பத்திலே ஒரு பிரதி தான் தயார் செய்யப்பட்டது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்திலே. இந்த முறை 7 பிரதிகள் தயார் செய்யப்பட்டு அதிலே ஒரு பிரதி மக்காவிலும், இன்னொரு பிரதி மதீனாவிலும், ஒரு பிரதி கூஃபாவிலும், இன்னொரு பிரதி பஸ்ராவிலும், ஒரு பிரதி யமன், இன்னொரு பிரதி பஹ்ரைன், அதிலே 7வது பிரதி சிரியாவிலும் என்று 7 பிரதிகள் தயார் செய்யப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒரு பிரதி அனுப்பி பாதுகாக்கப்பட்டது. அருமையானவர்களே, இப்படி குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அதனால தான் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிறப்பை சொல்கிற போது ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை திரட்டியவர் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இந்த திரட்டுகிற பணியை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே நடைபெற்று விட்டது என்றாலும் கூட அது மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே, சில குழப்பங்களை தவிர்க்கிற வகையிலே அது தொகுக்கப்பட்டது ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலே தான் என்கிற காரணத்தினாலே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஜாமிஉல் குர்ஆன், குர்ஆனை தொகுத்தவர் என்கிற சிறப்பு கிடைத்தது. அதற்கு பிறகு முஸ்லிம் சமுதாயம் அதற்கு பிறகும் கூட குர்ஆனுடைய பிரதிகளை படியெடுப்பதிலே அதிக ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். குர்ஆனுடைய பிரதிகளை படியெடுப்பதிலே, எழுதி எடுப்பதிலே அதிக ஆர்வத்தையும் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது ஒரு புனிதமான பணி என்கிற காரணத்தினாலே மக்கள் ஆர்வத்தோடு அந்த பிரதி எடுப்பதிலே ஈடுபட்டார்கள். உங்கள் எல்லோருக்கும் கூட தெரிந்திருக்கும், முகலாய மன்னராக இருந்த அவுரங்கசீப், அலம்கீர் அவுரங்கசீப் அவர்கள் அரசராக இருந்த போதும் கூட அரசாங்க கஜானாவிலே இருந்து ஒரு பைசாவை கூட தன்னுடைய செலவுக்காக எடுத்துக்கொள்ளாதவர். அவர் தன்னுடைய செலவுக்கு என்ன செய்தார் என்கிற வரலாற்றை பார்த்தால் அவரிடத்திலே எழுத்து ஆற்றல் இருந்த காரணத்தினாலே, தன்னிடமிருந்த நல்ல எழுத்தினாலே குர்ஆனை எழுதி எடுப்பார். எழுதி எடுத்து அதை விற்று அதிலே கிடைக்கிற வருமானத்திலே தன்னுடைய வாழ்நாளை ஓட்டினார் என்று இந்திய வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்படி அரசர்களிலே இருந்து சாமானியர்கள் வரைக்கும் குர்ஆனை படியெடுத்து அதை கையிலே எழுதி அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பழக்கம் நடைமுறையிலே முஸ்லிம்களிடத்திலே ஆர்வத்தோடு செயல்பாட்டிலே இருந்தது. அதற்கு பிறகு 1130ஆம் ஆண்டு ஜெர்மனியிலே ஹம்பர்க் நகரத்திலே முதல் முறையாக குர்ஆன் அச்சிடப்பட்டது. 1130ஆம் ஆண்டு ஹம்பர்க்கிலே முதல் முறையாக குர்ஆன் அச்சிடப்பட்டது. அதற்கு பிறகு ரஷ்யாவிலே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிலே மௌலா முகமது உஸ்மான் என்பவர் குர்ஆனை அச்சிடத் தொடங்கினார். ஒரு நல்ல முறையிலே சிறந்த வடிவத்திலே குர்ஆனை அச்சிடத் தொடங்கினார். அதற்கு பிறகு பலரும் குர்ஆனை அச்சிடுகிற பணியிலே ஈடுபட்டு இப்போது பார்த்தீர்கள் என்றால் மதீனாவிலே ஒரு மிகப்பெரிய அச்சகம், குர்ஆனை அச்சிடுவதற்கென்றே ஒரு மிக பிரம்மாண்டமான அச்சகத்தை வைத்து சவுதி அரசாங்கம் உலகம் முழுமைக்கும் குர்ஆனிய பிரதிகளை அச்சிட்டு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போது நமக்கு குர்ஆன் இலவசமாக கிடைத்து விடுகிறது பல இடங்களிலும், அல்லது மிக குறைந்த விலைக்கு நாம் குர்ஆனை விலை கொடுத்து வாங்கி விடுகிறோம். ஆனால் அருமையானவர்களே, இந்த குர்ஆன் நம்முடைய கைக்கு வருவதற்கு முன்னால் அது எத்தகைய வரலாற்றை சந்தித்து வந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எவ்வளவு சிரமம், எவ்வளவு நடைமுறைகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை தாங்கி கொண்ட விதம் இருக்கிறது, அது சாமானியமானதல்ல. அல்லாஹ்வுடைய வஹியை சுமப்பது ஒரு கடுமையான வேலையாக இருக்கிறது. சில நேரத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகைக்கு மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது வஹி வந்துவிடும். அந்த வஹி வருகிற போது பெருமானாருடைய உடம்பு கனமாகிவிடும். எந்த அளவுக்கு கனமாகி இருக்கிறது என்றால் ஒட்டகை அப்படி உட்கார்ந்து விடும். ஹஸரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் என்னுடைய மடியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை வைத்து படுத்திருக்கிற போது அவர்கள் திடீரென்று அவர்களுடைய தலை கனமாக தொடங்கியது. நான் புரிந்து கொண்டேன், பெருமானாருக்கு வஹி வர தொடங்கி இருக்கிறது என்று நான் புரிந்து கொண்டேன். வஹி கனமாகி தலை கனமாகி எந்த அளவுக்கு கனமாகி விட்டது என்றால்
ஒரு கட்டத்தில் நான் பயந்தே விட்டேன், என்னுடைய தொடை எலும்பு முறிந்து விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். அந்த அளவுக்கு அது எனக்கு கனமாக, அவருடைய தலை கனமாக இருந்தது என்று ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்படி வஹியை தாங்கிக் கொள்வதே ஒரு கனமான விஷயம். அந்த வஹியை சஹாபாக்கள் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தார்கள், எவ்வளவு கருத்தாக நமக்கு அதை நம் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளவு வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே குரானிய எழுத்துக்களிலே புள்ளிகள், அரபு எழுத்துக்களிலே புள்ளி போடுகிற நடைமுறை ஆரம்பத்திலே இல்லை. இப்போது அதற்கு பிறகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவருடைய ஆட்சி காலத்திலே புள்ளி போடப்பட்டது. புள்ளி போடப்பட்ட பிறகும் ஜேர் ஜபர் என்கிற அசை குறியீடுகள் ஆரம்பத்தில் இருக்கல. அந்த அசை குறியீடுகள் இல்லாமலேயே இந்த குரானை படிக்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்களாக அரபுகள் இருந்தார்கள். ஆனால் மற்றவர்களால் அப்படி படித்து விட முடியாது. எனவே அதே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவர்களுடைய காலத்திலேயே அசை குறியீடுகள் போட்டு தரப்பட்டது. இப்படி பல வகையிலும் வசதிகள் செய்து தரப்பட்ட குரான் நம்முடைய கையிலே இலவசமாகவோ அல்லது சாதாரண தொகைக்கோ கிடைத்திருக்கிறது. ஆனால் அருமையானவர்களே, இந்த திருமறை குர்ஆன் ஒரு சாதாரண வேதம் அல்ல, ஒரு சாதாரண புத்தகம் அல்ல, இலவசமாக கிடைத்து விடுகிறது என்கிற காரணத்தினாலே நாம் அசட்டை செய்துவிடக்கூடாது. நம் வாழ்வோடு தேவைப்படுகிற அத்தனை விஷயங்களுக்கும் வழிகாட்டியாக இந்த வேதம் இருக்கிறது. நம் வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஆதார சக்தியாக அந்த வேதம் இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தை உலகத்தின் உன்னத சமுதாயம் மாற்றுகிற மந்திர சக்தி படைத்ததாக இந்த வேதம் இருக்கிறது. இந்த வேதத்தை நாம் பலமாக பற்றி பிடித்திருக்கிற காலம் வரைக்கும் தான் இந்த உலகத்திலே தலை நிமிர்ந்து நாம் இருக்க முடியும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இந்த வேதத்தின் தொடர்பை எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் பலமாக வைத்திருந்தார்கள், நெருக்கமாக வைத்திருந்தார்களோ அப்போதெல்லாம் அவர்கள் உலகத்திற்கு வழிகாட்டுகிற உன்னத சமுதாயமாக இருந்தார்கள். இந்த வேதத்தின் தொடர்பை விட்டு அவர்கள் விலகிச் செல்ல ஆரம்பித்த பொழுதுதான் அவர்களது வீழ்ச்சி தொடங்கியது என்பதை வரலாறு நமக்கு காட்டி தந்திருக்கிறது. எனவே இந்த அருமையான திருவேதத்தை நம்முடைய கையிலே நாம் ஏந்தி வைத்திருக்கிற இந்த வேதத்தை, இது ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது என்கிற அந்த கருத்தை விளங்கி நாம் அதன் அடிப்படையிலே இந்த வேதத்திற்கு உரிய மரியாதையை தருகிற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு வழிகாட்டியாக வழங்கி இருக்கிற இந்த அருள் வேதத்தை முழுமையாக நம் பயன்படுத்தி நம் வாழ்க்கையில வெற்றி அடைகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.